வணக்கம் நண்பர்களே. இலங்கை வானொலியின் வர்த்தக சேவையின் ஒளிபரப்பாளராக, நாடக நடிகராக, திரை நடிகராக, பாடல் ஆசிரியராக, தயாரிப்பாளராக அப்படின்னு பன்முக திறமை கொண்ட பிஹெச் அப்துல் ஹமீது அவர்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமானாலும் அப்படியே விரல் நுனியில் வச்சுருப்பார். 1 மணி நேரம் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் அதை ரொம்ப விளக்கமாக சொல்லக்கூடிய அவ்வளவு ஞாபக சக்தி, அவ்வளவு விஷயங்களை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அதிசய மனிதர். அது தமிழ் திரையுலகமாகட்டும், மற்ற புத்தகங்கள் பற்றிய விஷயங்களாகட்டும், ஒவ்வொரு பாடலுக்கும் பார்த்திங்கன்னா அதை எழுதினது யார், இசையமைத்தது யார், அதில் நடித்தது யார், குரல் கொடுத்தது யார் அப்படின்னு அவ்வளோ விளக்கமாக சொல்லிக்கிட்டே வருவார். அந்த அளவுக்கு ஒரு நூலகமாக, அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தெரிந்த மனிதராக இருந்திருக்காரு. கொழும்பை பிறப்பிடமாக கொண்டவர். பன்னாட்டு புகழ்பெற்ற இலங்கை தமிழ் அறிவிப்பாளர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தில் நீண்ட காலமாக அறிவிப்பாளராக பணியாற்றியவர். தமிழர் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளுக்கும், இந்தியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகள்லையும் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக இவரை அழைச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு அறிவிப்பாளர். அப்துல் ஹமீது அவர்கள் கொழும்பு நகரில் தெமட்டகொடை அப்படிங்கிற புறநகர் பகுதியில் பாவா ஹசன், ஹாசியா உம்மா ஆகியோருக்கு 4வது மகனாக பிறந்தவர். இவரோட 3வது வயதிலேயே தந்தையை இழந்தவர். இவங்களோட தாய் பார்த்திங்கன்னா கடையப்பம் அப்படிங்கிற ஒரு உணவு பண்டம் இதை தயாரித்து தர அதை சுமந்து விற்று வந்தவர். ஆரம்ப கல்வியை தெமட்டகொடை தமிழ் மகா வித்தியாலயத்தில் படித்தார். அங்கே பொன்னுத்துறை பண்டிதர் சிவலிங்கம் அவங்கக்கிட்ட தமிழும் கற்றுக்கிட்டாரு. பள்ளியில் படிக்கும் பொழுதே நிறைய நாடகங்களில் கலந்துக்க ஆரம்பித்தவர். 1960ஆம் ஆண்டில் கொழும்பு விவேகானந்தா சபை மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நடித்து லடிஸ் வீரமணியன் அவர்களுடைய பாராட்டை பெற்றவர். இவரோட சிறு வயதிலே பார்த்திங்கன்னா இலங்கை வானொலியில் சிறுவர் மலர் நிகழ்ச்சி, ராசையா அவர்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்புலையும், இளைஞர் மன்ற நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிட்டவர். இந்த காலகட்டத்தில் தான் வானொலி நிலைய கலைஞராக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இளைஞர் மன்றம், கல்வி சேவை நிகழ்ச்சிகள், நாடகம், உரை சித்திரம் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கிற ஒரு குரல் கலைஞராக இருந்தவர். 18 வயசுலேயே வானொலியில் அறிவிப்பாளராக நியமிக்கப்பட்டவர். ஆரம்பத்தில் சிறிய பொறுப்புகளில் இருந்தவர். பின்னாளில் பார்த்திங்கன்னா செய்தி வாசிப்பாளராக, நேர்முக வர்ணனையாளராக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, நாடக கலைஞராக, இதுபோல் பல்வேறு பணிகளில் காலூன்றி மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர். இலங்கை வானொலி வர்த்தக சேவையின் அறிவிப்பாளராக இருந்த காலத்திலேயே ஏராளமான நிகழ்ச்சிகளை வர்த்தக சேவையிலும் தேசிய சேவையிலும் தயாரித்து வழங்கியவர். இவர் தயாரித்த நாடகங்கள் பார்த்திங்கன்னா 2 சேவைகளிலுமே ஒளிபரப்பப்பட்டது. இவருடைய நாடகங்கள் சில்லையூர் செல்வராஜனின் ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிற கவிதை நாடகம், அதே போல் கோமாளிகள் கும்மாளம், யாழ்ப்பாடி, ஒரு வீடு கோவிலாகிறது, அனிச்ச மலர்கள், சக்கரங்கள் அப்படின்னு நிறைய நாடகங்களை தயாரித்து ஒளிபரப்பியவர். அதே போல் தொலைக்காட்சிகளில் இவர் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்காரு. திரைப்படங்களில் பார்த்திங்கனாக்கா KS ரவிக்குமார் அவர்களுடைய தெனாலி திரைப்படத்திலையும், மணிரத்னம் அவர்களுடைய கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலையும் வந்திருப்பார் ஒரு சின்ன ரோலில். இலங்கையிலும் இந்தியாவிலும் பல மெல்லிசை பாடல்களையும் திரைப்பட பாடல்களையும் எழுதியிருக்காரு பிஹெச் அப்துல் ஹமீது அவர்கள். 1990ஆம் ஆண்டு தனது கலையுலக நண்பரான S. ராம்தாஸ், S. செல்வசேகரன், ராஜகோபால், K. பாலச்சந்திரன், S. பாலச்சந்திரன் இவங்களோட வெள்ளி விழா கொண்டாடியவர். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா தனியார் தொலைக்காட்சி, அதாவது ராஜ் டிவியில் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற ஒரு பழைய பாடல்கள் ஒளிபரப்புகிற ஒரு நிகழ்ச்சி. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பழைய பாடல்கள், யார் பாடினது, யார் இசையமைத்தது, அதற்கு யார் வரிகள் எழுதியது அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லி அந்த பாடல் ஒளிபரப்பப்படும். அந்த நிகழ்ச்சி ரொம்பவே மக்களால் விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதே போல் லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு தொடர்ந்து
பல ஆண்டுகள் வெற்றிகரமாக ஓடிய ஒரு மேடை நிகழ்ச்சி. மக்களோடு நேரடி தொடர்போடு இந்த நிகழ்ச்சி PH அப்துல் ஹமீத் அவர்களால் தொகுத்து வழங்கப்பட்டு மிக அருமையான வெற்றிகரமான நிகழ்ச்சியாக ஒளிபரப்பப்பட்டது. இதுக்கு நிறைய ரசிகர் பட்டாளமே இருக்குது. சமீபத்தில் இவர் காலமாயிட்டதா ஒரு தகவல் பரவுச்சு, தீயா பரவுச்சு. அதுவும் நேரடியாக இவருடைய வீட்டுக்கே ஃபோன் பண்ணி ஐயா அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை விசாரிக்க நிறைய விசாரணை ஃபோன்கள். ஒரு பதிவில் PH அப்துல் ஹமீத் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் 3 முறை செத்து பிழைச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா 3 முறை இவரை பற்றின தவறான இந்த தகவல் பரவி இருந்தது. ஹமீத் அப்படின்னு வேறு ஒரு நபருடைய இறப்பு தவறுதலாக PH அப்துல் ஹமீத் அப்படின்னு நிறைய பரப்பப்பட்டது ஒரு வதந்தியாக. இவருடைய குரல் வளம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த இலங்கை தொனி ஒன்று இருக்கும். அதே போல் தமிழ் உச்சரிப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே திரைத்துறையை சார்ந்தே இவர் பணி செஞ்சதுனால நிறைய விஷயங்களை விரல் நுனியில் வச்சு அதை விளக்கமாக சொல்லக்கூடியவர். எவ்வளோ நேரம் இவர் பேசினாலுமே கையில் ஒரு பிட்டு பேப்பர் கூட வச்சுருக்க மாட்டார். சரளமாக அந்த விஷயத்தை பற்றி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு லைப்ரரியாக இருந்திருக்காரு. திரைத்துறை மட்டுமல்ல, நிறைய துறைகளில் இவர் நிறைய விஷயங்களை சேகரித்து வைத்த ஒரு மனித நூலகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். திரைத்துறையில் கொஞ்ச நாள் வரலன்னா உடனே அவர் இறந்து போயிட்டார், அவர் இப்படி ஒரு சீக்கில் படுத்துட்டார் அப்படின்னு நிறைய புரளிகள் வதந்திகள் பரவி இருக்கும். அதுக்கு PH அப்துல் ஹமீத் ஐயாவும் விதிவிலக்கு அல்ல. நிறைய தடவை அவர் இறந்துட்டு தான் செய்திகள் பரவி இருக்கு. அது உண்மை இல்லை அப்படின்னு அவரும் நேரடியாக விளக்கமும் கொடுத்துருக்காரு. என்னோட இறப்பு நிறைய பேரை பாதிச்சிருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கே அழுக வந்துருச்சு. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேன், இவ்வளோ பாசமாக விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி பேசியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு ஒளிபரப்பி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா எப்படா அடுத்த வாரம் வரும், இவரை திரும்ப பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒரு உறுப்பினராக மாறிப்போனவர் ஹமீத் அவர்கள்.